about all of us who are sitting in the church? சபையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் குறித்த விஷயம் என்ன? What is your responsibility towards these children? இந்த பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? I'll tell you. நான் சொல்லுகிறேன். Please turn to Matthew chapter 18. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். This is a word for all of us. நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய வார்த்தை. Young people, வாலிபர்கள், teenage boys and girls, பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகள், fathers and mothers, தகப்பன் தாய், all of us. எல்லாருக்கும் உள்ள வார்த்தை. It's a warning. அது ஒரு எச்சரிப்பு. Jesus gives. இயேசு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. Matthew 18 and verse 4. மத்தேயு 18:4. Sorry, verse 6. 6ஆம் வசனம். Whoever causes one of these little ones who believe in me to stumble, it is better for him that a heavy millstone be hung around his neck and he be drowned in the depth of the sea. மத்தேயு 18:6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். And whoever receives one, verse 5, one such child in my name receives me. 5ஆம் வசனம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். So every child that comes in, in a church we are a family, by the way. சொல்லப்போனால் சபையாய் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். So when we are a family, we receive a child like a family. ஆகவே குடும்பமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு குழந்தையையும் நாம் ஒரு குடும்ப என்கிற நிலையில் ஏற்றுக்கொள்கிறோம். And when we receive a child like that, இது போன்று ஒரு பிள்ளையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது Jesus said, you're receiving me. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறீர்கள். And that's why we must be very tender when we speak to little children in the church. ஆகவே தான் சபையிலே காணப்படுகிற சிறு பிள்ளைகளிடத்திலே நாம் பேசும்பொழுது கனிவாய் பேச வேண்டும். It's not our job to discipline other people's children. மற்றவருடைய பிள்ளைகளை கண்டிப்பது நம்முடைய வேலை அல்ல. We don't have to punish them. அவர்களை நாம் கண்டிக்க தேவையில்லை. But if we see them doing something wrong, it's good to correct them even though we don't discipline them. அவர்களை நாம் சிட்சிக்காவிட்டாலும் கூட அவர்கள் தவறு செய்வதை நாம் காணும் பொழுது அதை திருத்துவது நல்லது. And if it's a serious thing, then we tell the parents of the child, see, your child is behaving like this. அது ஒரு பெரிய தவறாய் சிறிய தவறாய் இருக்குமானால் அந்த பெற்றோரிடத்திலே உங்களுடைய பிள்ளை இப்படி செய்கிறது என்று சொல்ல வேண்டும். But we must be careful that we don't do anything to stumble those children. ஆனால் அதே சமயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு இடல் வரக்கூடிய இடல் வரக்கூடிய அளவுக்கு நாம் எதையும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். That means there must be nothing in your behavior in the church that makes these children stumble. அதாவது சபையிலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமானது ஒரு காலம் சிறியவர்கள் இடரலை செய்வதற்கு ஏதுவா இருக்க கூடாது. If children see their parents fighting with each other, அப்பா அம்மா சண்டை போடுகிறதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், that causes the children to stumble. அது பிள்ளைகளை இடரலடை செய்கிறது. I remember hearing a grown up man saying this once. ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு முறை இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். He was a servant of God and a very fine servant of the Lord. அவர் மிகவும் நேர்த்தியான ஒரு தேவ மனிதனாய் தேவ ஊழியராய் இருந்தார். He said, when I was a little boy, நான் சிறு பையனாய் இருந்த பொழுது, maybe 6-7 years old, 6-7 வயதாய் இருக்கும் பொழுது, I was in my room. என்னுடைய அறையிலே நான் இருந்தேன். My parents thought I was sleeping. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய பெற்றோர்கள் எண்ணினார்கள். But I was not sleeping. ஆனால் நான் தூங்கவில்லை. I had just gone to bed. நான் அப்பொழுதுதான் படுக்கைக்கு சென்றேன். And I heard my parents in the next room fighting with each other. அடுத்த அறையில் என்னுடைய தகப்பனும் தாயும் சண்டை போடுகிறதை நான் கேட்டேன். And he says, I got so afraid. நான் பயந்து விட்டேன். I became very insecure. பாதுகாப்பற்ற உணர்வு எனக்கு வந்து விட்டது. And that used to happen more than once, parents fighting. ஒரு முறைக்கும் அதிகமான சமயங்களிலே இப்படிப்பட்ட சண்டை நடந்து கொண்டிருந்தது. And so I grew up as a very insecure child. பாதுகாப்பற்ற ஒரு குழந்தையாகவே நான் வளர்ந்தேன். And it affected my life in so many ways. என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை அது பாதித்தது. That even when I grew up, I had that insecurity. நான் வளர்ந்த பிறகும் கூட அந்த பாதுகாப்பற்ற உணர்வு என்னுடைய வாழ்க்கையில வந்தது. It started with hearing my parents fighting. பெற்றோருடைய சண்டை போடுகிற சத்தத்தை கேட்டதிலிருந்து எனக்கு அது வந்து விட்டது. I have never forgotten that testimony. நான் இந்த சாட்சியை ஒரு காலம் மறக்கவில்லை. So parents, sometimes when you think your children are sleeping, they are not sleeping. Please remember ஆகவே that. உங்கள் பிள்ளைகள் தூங்கி விட்டார்கள் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அவர்கள் தூங்கவில்லை. If you want to have an argument
with your husband or wife, கணவன் மனைவி வாக்குவாதம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால், or discuss something with very strong words, அல்லது கடினமான வார்த்தைகளினாலே ஒரு அளவாலே பேச வேண்டும் என்று விரும்பினால், go for a walk. நீங்கள் வாக்கிங் போங்கள். Go somewhere where your children will not be able to hear you at all. உங்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே போங்கள். Otherwise you are stumbling them. அல்லது உங்கள் பிள்ளைகளை இடறலடைய செய்கிறீர்கள். And Jesus said, if you stumble them, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இடறலடைய செய்தால், then you must go to the hardware shop and buy a millstone. அப்படியானால் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போய் அங்கே நீங்கள் ஒரு இயந்திர கல்லை வாங்க வேண்டும். And Jesus specified what type of millstone. எந்த விதமான இயந்திர கல் என்பதையும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். He said it must be a heavy one. அது கனமான ஒரு கல்லா இருக்க வேண்டும். So if the shopkeeper gives you a small one, you say, no, not this, give me a heavy one. கடைக்காரர் மாறுதலாக சின்ன இயந்திர கல்லை, மிக்ஸி போன்ற இயந்திர கல்லை கொடுத்தால், இது அல்ல, எனக்கு பெரிதாய் கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். And then get a little rope also. அதே சமயத்திலே ஒரு கயிறையும் வாங்கிக் கொள்ளுங்கள். And then find some river or lake nearby. அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம் என்பதை பாருங்கள். And tie this around your neck with this millstone. இந்த கல்லை கழுத்திலே கட்டிக்கொண்டு go and jump into the sea. அதிலே குதியுங்கள் தண்ணீரிலே. You say, Brother Zach, are you telling me to commit suicide? தற்கொலை செய்ய முடியாது சொல்லுகிறீர்களா ஜாக் அவர்களே? Don't say Zach said it, Jesus. ஜாக் சொன்னார் என்று சொல்லாதீர்கள், இயேசு சொன்னார். I am only reading what is written in the Bible. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். He is not telling you to do it. அதை செய்ய முடியாது சொல்லவில்லை. Only the devil tells people to commit suicide. தற்கொலை செய்ய முடியாத பிசாசு தான் மக்களுக்கு சொல்லுவான். He is trying to show you how serious it is. இது எவ்வளவு சீரிய ஒரு காரியம் என்பதை சொல்லுவதற்கு விதமான வார்த்தைகளினாலே சொல்லுகிறார். Read it. He doesn't say do it. இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. No. இல்லை. He says it's better you do that than stumble one of these little children. ஒரு சிறியவனுக்கு இடரல் உண்டாக்குறதை காட்டிலும் இப்படி செய்வது நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். So what is he trying to say? அவர் என்ன சொல்ல முற்படுகிறார்? He's not telling you to commit suicide, but he's saying you must see this is worse than suicide. That's what he's saying. அவர் உங்களை தற்கொலை செய்ய முடியாய் சொல்லவில்லை, ஆனால் ஒரு பிள்ளையை இடறச் செய்வது என்பது தற்கொலையை காட்டிலும் கொடிய காரியம் என்று சொல்கிறார். Is there anything you do which causes children to stumble? பிள்ளைகள் இடரலை முடியாய் செய்கிற காரியம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் உண்டா? Forget parents. What about you who are in the church? பெற்றோரை மறந்து விடுங்கள். சபையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள். I'll tell you another way in which you can make children stumble. பிள்ளைகள் இடரடையும்படிக்கு வேறு விதத்தில் எப்படி செய்யலாம் என்று சொல்கிறேன். You know, when you sit around the table at home, குடும்பத்திலே நீங்கள் சாப்பாட்டு நேரத்திலே எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And you speak evil about this brother, that young brother, the other person all in the church. இந்த வாலிப சகோதரன், அந்த வாலிப சகோதரன், இந்த சகோதரன், அந்த சகோதரியை பற்றி தீமையாய் பேசுகிறீர்கள். He's like that and she's like that and he's like that and she's like that. இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவள் இப்படி இருக்கிறாள், அவன் அப்படி இருக்கிறான். And these small children have got big ears. ஆனா பிள்ளைகள் தான் சின்ன பிள்ளைகள், அவளை காது பெரிய காது. They are receiving everything you say. ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் நன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். And you know what they will think? அவர்கள் என்ன செய்வார்கள், நினைப்பார்கள் தெரியுமா? In the church my parents sound so sweet and nice to everybody. சபையிலே எங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் நல்லவங்க போல இருக்கிறார்கள். But here at home they speak evil about those people. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அந்த சபையில் உள்ளவர்களை பற்றி தவறாய் பேசுகிறார்களே. That means this church is a bad church. அப்படியானால் இந்த சபை கெட்ட சபை. And they grow up, they say, I don't want to be a part of this bad church. வளர்ந்து விட்ட பிறகு அவர்கள் இந்த சபைக்கு நான் வர விருப்பமில்லை என்று சொல்கிறார்கள். Because I heard my parents speak evil about this person and that person and the other person. சபைக்கு வந்தால் இவங்களை பற்றி தான் அப்பா அம்மா கெட்டதா பேசினாங்க, அவங்களை பற்றி கெட்டவர்களை கெட்டதாய் பேசினார்கள், இவர்களை பற்றி தீமையாய் பேசினார்கள். And also some of these young brothers and sisters, my parents spoke bad about them also. அதே சமயத்திலே வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரர்களை பற்றியும் தவறாய் பேசினார்களே. There's nobody perfect. பூரணவான்கள் யாருமே இல்லை. If you want to find fault with people, it's very easy. குறை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மிகவும் எளிதாக இதை செய்யலாம். Because our eyes are focused more to see one wrong thing even in a good person. நல்ல ஒரு மனிதனிடத்திலேயும் ஒரு தவறான காரியத்தை பார்க்கக்கூடிய விதத்திலேயே நம்முடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்களாக இருக்கிறது. See, the one man who walked on this earth without a single fault in him, எந்த ஒரு குறையும் இல்லாதபடி இந்த பூமியிலே நடந்த ஒரு மனிதர் was Jesus Christ. அவர்தான் இயேசு கிறிஸ்து. They found so much fault with him that they killed him. இயேசு கிறிஸ்துவிலே எவ்வளவு குறைகளை கண்டுபிடித்து கடைசியில் அவரை கொன்றார்கள். What does that teach us? இது நமக்கு என்ன போதிக்கிறது? That man's nature is so evil that even in a perfect man they'll find something wrong. மனிதனுடைய சுபாவம் எவ்வளவு தீமையா இருக்கிறது என்று சொன்னால் பூர்ணமான
அப்பழுக்கற்ற ஒரு மனிதனிடத்திலேயும் குறைகளையே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனது சீர்கெட்டு இருக்கிறது. You read in the Old Testament பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் about Job. யோபை குறித்து வாசிக்கிறோம். God certified to Satan there is nobody like Job on the whole earth. முழு பூமியிலேயும் யோபை போல ஒரு சன்மார்க்கன் இல்லை என்று சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் தேவன் சாட்சி கொடுத்தார். He's a perfect upright man. அவன் நேர்மையானவன், சன்மார்க்கன். He turns away from evil. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். But there were 3 preachers in that book. ஆனால் இந்த யோபின் புத்தகத்திலே 3 பிரசங்கியார்கள் இருந்தார்கள். You read what they said to him. அவர்கள் யோபினிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். This is wrong with you and that is wrong with you and the other thing is wrong with you. யோபுவே உம்முடைய வாழ்க்கையிலே இது தவறு அது தவறு அது தவறு என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார்கள். Children were killed because they were bad, there was something wrong with them. உங்களிடத்திலே தவறு இருக்கிறபடினாலே, நீங்கள் மோசமானவராய் இருக்கிறபடினாலே உங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். God said Job is perfect, but these people found fault in him. யோபு பூர்ணவான் என்று தேவனே சாட்சி கொடுத்தார், ஆனால் இவர்களோ குறை கண்டுபிடிக்கிறார்கள். Job was 100 times better than those preachers. அந்த பிரசங்கியார்களை காட்டிலும் யோபு 100 மடங்கு நல்லவனாய் இருந்தான். But they found fault with him. ஆனாலும் யோபுவிலே குறை கண்டுபிடித்தார்கள். In the Old Testament and New Testament, பழைய ஏற்பாடாய் இருந்தாலும் புதிய ஏற்பாடாய் இருந்தாலும், one whom God says is perfect, there are people finding fault with them. தேவன் ஒருவரை பூர்ணவான் என்று சொன்ன பிறகும் அவரிடத்திலே குறை கண்டுபிடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். So the world is full of people who are looking for some fault in another person. ஆகவே மற்றவர்களிடத்திலே குறை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. They can never appreciate what is good. ஒரு காலம் நன்மையை பார்க்கும் பொழுது அவர்களால் மெச்சிக்கொள்ள முடியவில்லை. Because that is the corrupt nature we got இதுதான் from தீமையான Adam. சுபாவம், ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுபாவம். I remember hearing a story ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. of a man who tried to teach this lesson to others. இந்த பாடத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்பின ஒரு மனிதன், A teacher. ஒரு ஆசிரியர். So there were a number of young students sitting there, அங்கே பல மாணாக்கர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். and on the board he put a white sheet of paper. அங்கே கரும்பலகையிலே ஒரு வெள்ளை காகிதத்தை அங்கே வைத்தார். And in one corner of the paper there was a little black dot. அந்த வெள்ளை காகிதத்திலே மூலையிலே ஒரு கருப்பு புள்ளி இருந்தது. He said, all of you students, மாணவர்களே, take a piece of paper ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள், and write down what you see. இங்க என்ன பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள். I'll give you 1 minute. ஒரு நிமிஷம் தருகிறேன். Write down what you see. என்ன பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள். And after 1 minute, the ஒரு teacher நிமிஷம் collected கழித்து all the papers. எல்லா தாள்களையும் வாங்கினார்கள். Everybody wrote. எல்லாரும் எழுதினது என்னவென்றால், We see one black dot in the corner. நாங்கள் எல்லாரும் அந்த கருப்பு புள்ளியை பார்க்கிறோம். And then the teacher said, அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், not one of you said, there's a beautiful white paper. ஒருவர் கூட ஒரு அழகான வெள்ளை காகிதத்தை பார்க்கிறோம் என்று சொல்லவில்லையே. And there is a small dot in the corner. வெள்ளை அருமையான வெள்ளைத்தாள் தான், ஆனால் அதிலே ஒரு மூலையிலே தான ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தது. All that you wrote was, I see one black dot in the corner. நீங்கள் எல்லாரும் எழுதினது என்னவென்றால், நான் ஒரு கருப்பு புள்ளியை பார்க்கிறேன். Then he said, that is how our human nature is. இதுதான் நம்முடைய மனுஷிக சுபாவம் என்று சொன்னார். There may be 100 good things in a person, ஒரு நபரிடத்திலே நூற்றுக்கணக்கான நல்ல காரியங்கள் இருக்கலாம். but like a white paper, அது வெள்ளை காகிதத்தை போல completely white. முழுமையாக வெண்மை. But the devil will make you focus on that one small wrong thing in that person. ஆனால் அந்த நபரிலே காணப்படக்கூடிய ஒரு தவறையே பார்க்கும்படியாக உங்களுடைய கண்களை சாத்தான் திருப்புவான். That doesn't tell you anything about that person, it tells something about you. அப்படி பார்ப்பது அந்த நபரை பற்றிய காரியத்தை சொல்லவில்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் சொல்கிறது. That shows how your eye is evil. நம்முடைய கண்கள் எவ்வளவு தீமையானவைகள் என்பதை இது சொல்கிறது. So we have to be careful. ஆகவே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். That we don't speak so much evil about others and stumble our little children. ஆகவே நாம் தவறான காரியங்களெல்லாம் பார்த்து புறங்கூறி நம்முடைய பிள்ளைகளை வழிவிலக செய்யக்கூடாது. I mean, if you find something wrong with somebody, please tell the elders in the church. நீங்கள் யாரிடத்திலாவது தவறை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சபையில் உள்ள மூப்பரிடத்திலே போய் சொல்லுங்கள். Yeah, that's necessary. அது தேவைதான். You see somebody is smoking or drinking and somebody in the church, please tell the elders about it. சபையில யாரோ ஒருவர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், குடிக்கிறார்கள், சபையில மூப்பரிடத்திலே போய் அதை பற்றி சொல்லுங்கள். They can help him. மூப்பர் அவருக்கு உதவி செய்ய முடியும். Don't cause little children to stumble. ஆனால் சிறு பிள்ளைகளை இடறலடைய செய்ய வேண்டாம். That is worse than committing suicide. அது தற்கொலை செய்வதை காட்டிலும் கேடானது. So all of us have a responsibility. ஆகவே நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு.